நம்ம கூட இருக்கிற உறவுகள் இருக்காங்க இல்லைங்களா, நம்மள காயப்படுத்தும் போது கூட நம்மளுக்கு வலிக்கிறது இல்லைங்க. போனா போதும்னு விட்டுருவோம். ஆனா, நம்மள காயம் படுத்திட்டு அத நியாயப்படுத்துவாங்க பார்த்தீங்களா? அப்பதாங்க ரொம்ப வலிக்கும். வேஷம் போடுற உறவுகளுக்கு மத்தியில பாசம் என்னமோ தோத்து தாங்க போகுது. ஆனா, இந்த மானங்கெட்ட மனசுக்கு தாங்க தெரியறதில்ல, பாசம் எது, வேஷம் எதுன்னு. எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு உறவுகள குடுத்தான்னு அப்டின்ட்டு. ஆனா, நம்ம நிம்மதியும், சந்தோஷமும் கெடுறதுக்கு காரணமே அந்த உறவுகள் தான்ட்டு எனக்கு ரொம்ப தோணுது. இவங்க தாங்க நல்ல உறவு, நம்மகிட்ட நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நம்பி பழகிட்டு இருக்கும்போது தாங்க, நாங்கலாம் சிறந்த நடிகர்கள்னு சொல்ட்டு நடிச்சுட்டு போயிடுறாங்கங்க. நம்ம ஒரு வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்குது. நம்ம அதுல இடிக்கிற மாரியே போயிட்டுருப்போம். கொஞ்சம் இடைவெளி விட்டு தானே போயிட்டுருப்போம். அது மாரி தாங்க சில உறவுகளையும், வாழ்க்கையில நல்லபடியா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இல்லாத இடத்துல நம்மள பத்தி என்ன பேசியிருப்பாங்கன்னு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த உலகத்துல ஒரு உறவு கூட நிலைச்சிருக்காதுங்க. நம்மள காயப்படுத்தின ஒரு உறவு நேர்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, அவங்கள பார்த்து நம்ம சிரிப்போம். ஆனா மனசுக்குள்ள அவ்ளோ வலி இருக்குங்க. மனசுல சங்கடங்களோட சில உறவுகளோட சேர்ந்து இருக்கிறத விட, சேர்ந்து இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருந்தா, அந்த நினைவுகளோட பிரிஞ்சு போறது எவ்வளவோ நல்லதுங்க. மனசுல இருக்கிறத அப்படியே பேசி பாருங்களேன். உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எந்த உறவுமே தேவையில்லைன்னு சொல்லி விலகி போறதுக்கு காரணம் கோபமோ, வெறுப்போ இல்லைங்க. இன்னொரு தடவ துரோகத்தையும், அவமானத்தையும் பார்த்து தன்மானத்தை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க. இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு உதவாத எந்த உறவுமே, நம்ம சாகுற வரைக்குமே நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிறதுல வைராக்கியமா இருங்க.